வணக்கம். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரியது. சூரியன் தனுசு ராசியில் இருக்கிறார். இதனால 4 ராசிகளுக்கு மார்கழி மாதம் முழுக்க நன்மை. மார்கழி முடிய போது எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை? இன்னைக்கு சஷ்டி திதி, பூரட்டாதி நட்சத்திரம். பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பரிகாரம் முக்கியம். தயவு செய்து காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுந்தரரே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஆமாம். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோக்க மாட்டீங்க, உறுதி. ஜெயிப்போமா? அது சொல்ல முடியாது. ஜெயிக்க மாட்டீங்க, அது சொல்லலாம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வீண் செலவுகள் அதிகம். கவனம். கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 5, தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணணும். தயவு செய்து காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுந்தரரே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஆமாம். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோக்க மாட்டீங்க, உறுதி. ஜெயிப்போமா? அது சொல்ல முடியாது. ஜெயிக்க மாட்டீங்க, அது சொல்லலாம். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்திகூர்மை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு. பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்கு. பரிகாரம் பண்ணணும். மனசுல ஓவர் கெத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு அலட்டலாக இருந்ததுன்னா மனசில் சில மந்திரங்கள் சொல்லி நார்மல் ஆகிக்குங்க. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, வினதாதேவியே போற்றி, வைஸ்வா நரனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது படித்து பாருங்க. 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து குறைஞ்சது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க. நல்லது. கடகராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நல்லா இல்லை. ஆமாம், ஜாக்கிரதை. சந்திராஷ்டமம். அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். பழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஆமாம். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். பொறுமை. அனுகூலமான எண், திசை நேரம் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் 2, தெற்கு வெள்ளை. 6 மணிக்கு முன்னாடி கிடையாது. தயவு செய்து காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுந்தரரே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஆமாம். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோக்க மாட்டீங்க, உறுதி. ஜெயிப்போமா? அது சொல்ல முடியாது. ஜெயிக்க மாட்டீங்க, அது சொல்லலாம். சிம்ம ராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 4 மணிலேருந்து சந்திராஷ்டமம். ஆமாம். நிதானம், பொறுமை. அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ரிஸ்க் எடுக்காதீங்க. சாயந்தரம் 4 மணி தானே நினச்சிக்கிட்டு மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. தப்பெல்லாம் சரியாக தெரியும், சரியெல்லாம் தப்பாக தெரியும். அதான் சந்திராஷ்டமத்தோட லீலை. எனவே எங்களை கேட்டால் பகல் 1 மணியோட அனுகூலமான எண் இருக்குது. 2, தெற்கு வெள்ளை. பகல் 1 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண், திசை நிறம் இல்லை. அப்புறம் 4:30ன்னு சொன்னீங்களே, 4:30லேருந்து டஃப் ஆகிடும். 1 மணிக்கு ஆரம்பிச்சிடும். எனவே நிதானம், பொறுமை. சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. ஆம். அனுகூலமான எண், திசை நேரம் பகல் 1 மணியிலிருந்து இல்லை. சூரியனுக்கும் நிலாவுக்கும் காலையில் சூரியன், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். வேறு சில பரிகாரங்கள் சொல்கிறோம். தயவு செய்து காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுந்தரரே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஆமாம். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோக்க மாட்டீங்க, உறுதி. ஜெயிப்போமா? அது சொல்ல முடியாது. ஜெயிக்க மாட்டீங்க, அது சொல்லலாம்.
கன்னி ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி உண்டு. உத்தரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. பரிகாரம் முக்கியம். திருஷ்டி இருக்கு. மனசுல ஓவர் கெத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு அலட்டலா இருந்ததுன்னா மனசுல சில மந்திரங்கள் சொல்லி நார்மல் ஆகிக்குங்க. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, வினதா தேவியே போற்றி, வைஸ்வா நரனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது படிச்சு பாருங்க. 1/4 மணி நேரம் கோயில்ல இருந்து குறைஞ்சது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க. நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். வழிபாடு முக்கியம். பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அது வேறு. இன்னைக்கு நல்லா இல்லை. ஆமா, மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். காரணம் மனசு சங்கடமா இருந்தா. ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி, அதிதியே போற்றி, யமுனையே போற்றி, யதுவே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு. படிச்சு பார்க்கணும். சமஸ்கிருதத்தில் இருக்கு சார், பரவாயில்ல. புரியல சார், பரவாயில்ல. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ராமபிரானுக்கு அகத்தியர் அருளியது ராவணனை ஜெயிக்கிறதுக்காக. ஏன்னா ராவணன் பிராமணன், ராமன் சத்திரியன். அதன் தோஷம் அது. பிராமணரை கொல்லு. படிச்சு பாருங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு அல்லது கோதுமையை ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, காக்கை கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க. ஆமாம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கில்லி கலகுறீங்க. தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். வெற்றி அதிகம். நல்லா இருக்கு. ஆமாம், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம். திருஷ்டி இருக்கு. பரிகாரம். மனசுல ஓவர் கெத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு அலட்டலா இருந்ததுன்னா மனசுல சில மந்திரங்கள் சொல்லி நார்மல் ஆகிக்குங்க. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, வினதா தேவியே போற்றி, வைஸ்வா நரனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது படிச்சு பாருங்க. 1/4 மணி நேரம் கோயில்ல இருந்து குறைஞ்சது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க. நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், ஜாக்கிரதை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். பேச்சிலே நிதானம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். காரணம் மனசு சங்கடமா இருந்தா. ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி, அதிதியே போற்றி, யமுனையே போற்றி, யதுவே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு. படிச்சு பார்க்கணும். சமஸ்கிருதத்தில் இருக்கு சார், பரவாயில்ல. புரியல சார், பரவாயில்ல. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ராமபிரானுக்கு அகத்தியர் அருளியது ராவணனை ஜெயிக்கிறதுக்காக. ஏன்னா ராவணன் பிராமணன், ராமன் சத்திரியன். அதன் தோஷம் அது. பிராமணரை கொல்லு. படிச்சு பாருங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு அல்லது கோதுமையை ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, காக்கை கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க. ஆமாம். மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. கலக்கல். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. திருஷ்டி இருக்கு. பரிகாரம். அனுகூலமான எண் 5, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. மனசுல கர்வம் வந்துச்சுன்னா நல்லது இல்லை. சில மந்திரங்கள் சொல்லுங்க, சரியாயிடும். ஓம் நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கெத்தெல்லாம் வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா ஓம் மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, மானசா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு. மகாபாரதம் பேசுகிறது. சோ எழுதியிருக்கிறார். அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, சென்னை. படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம கோதுமை உணவு ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க. நல்லது. இந்த மாதிரி செய்யுங்க. வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வெத்து கெத்து அதிகம். அலட்டல் அதிகம். பேச்சிலே நிதானம், பணிவு முக்கியம். அனுகூலமான எண் வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். காரணம் மனசு சங்கடமா இருந்தா. ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி, அதிதியே போற்றி, யமுனையே போற்றி, யதுவே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு. படிச்சு பார்க்கணும். சமஸ்கிருதத்தில் இருக்கு சார், பரவாயில்ல. புரியல சார், பரவாயில்ல. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ராமபிரானுக்கு அகத்தியர் அருளியது ராவணனை ஜெயிக்கிறதுக்காக. ஏன்னா ராவணன் பிராமணன், ராமன் சத்திரியன். அதன் தோஷம் அது. பிராமணரை கொல்லு. படிச்சு பாருங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு அல்லது கோதுமையை ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, காக்கை கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க. ஆமாம்.
மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், பிரமாதமான முன்னேற்றம், கலகுறீங்க, கில்லி, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசில் கர்வம் வந்துச்சுன்னா நல்லது இல்லை. சில மந்திரங்கள் சொல்லுங்கள், சரியாயிடும். ஓம், நம்ம தான் பெரிய ஆள், நம்ம யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கெத்தெல்லாம் வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா ஓம் மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, மானசாதேவியே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. மகாபாரதம் பேசுகிறது, சோ எழுதியிருக்கிறார். அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, சென்னை. படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம கோதுமை உணவு ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கி கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, நல்லது. இந்த மாதிரி செய்யுங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். நேயர்களை, தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். கடகம், மீனம், கும்பம், துலாம், இந்த ராசிகளுக்கெல்லாம் உதவி செய்கிறார். மீதமுள்ள 8 ராசிக்காரர்களுக்கு வழிபாடு முக்கியம். அதை தான் சொல்லியிருக்கோம். எல்லாம் சேர்த்து தான் நாங்கள் சொல்கிறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.